சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ ஒருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பேர் வந்து வைக்கணும்னா அதை நீங்க எந்த முறையில வைப்பீங்க சார்? அது மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா? அதாவது நியூமரலாஜி படி. நியூமரலாஜி படி. ஏற்கனவே இன்னைக்கு ஒரு நபருக்கு வச்சேன், அதோடைய போர்டு இருக்கு, அப்படியே உங்களுக்கு விளக்குறேன். ஓகே ஓகேவா? ஓகே. இப்போ இந்த நபர் என்னன்னா 22/9/1972 பிறந்திருக்காரு. இவருடைய உடல் எண் 4, உயிர் எண் 5, கூட்டு எண் 32. 2, 4, 11, 12, 21, 28, 30. 2, 4, 4, 13, 14, 23, 30, 32 கூட்டு எண். இப்போ இது என்ன சொல்றோம்னா, இது உடல் எண். டோட்டல் முதல்ல கூட்டி வருது உயிர் எண். இதுதான் விதி பயன். ஓகேவா? 25 வயசு வரைக்கும் இந்த எண்ணு மட்டும்தான் வேலை செய்யும். இந்த 22ஆம் தேதி இவர் பிறந்திருக்காரு பார்த்தீங்களா? இந்த 22ஆம் தேதி பிறந்தது வந்து 25 வயசு வரைக்கும் இவருக்கு இந்த 22 நம்பருக்கு உண்டான பலன் நடந்துகிட்டு இருக்கும். 25 வயசுக்கு பிற இந்த கூட்டு எண் இருக்கு பத்தியில, அந்த விதி பயன், இதுதான் உயிர் எண்ணுங்க சொல்றது. இதை நோக்கி இந்த ஜாதகர் ஓடுவார். ஓகேவா? இதை நோக்கி இந்த ஜாதகர் ஓடுவார். இப்போ இவர் பிறந்த தேதி நல்ல தேதி தான், கூட்டு எண்ணும் நல்ல எண். சரிங்களா? அப்போ உடல் எண் 4, உயிர் எண் 5. இப்போ இவருடைய பெயர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் வந்து இந்த பிறந்த விதி எண்ணை நோக்கி ஓடுவார்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து தடை இல்லாம அவர் வாழ்க்கையில ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கணும்னா 25 வயசு பெற இவருடைய பேர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். 25 வயசு பெற இவருடைய பேரும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இந்த கூட்டு எண்ணும் இந்த பெயரும் 25 வயசுல தான் ஒரு மனிதனுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னு பாருங்க, இவருக்கு டிஎஸ் கதிர்வேல் இவருடைய பேர். டிஎஸ் கதிர்வேல். டிஎஸ் கதிர்வேல்னா இப்போ இவர் வந்து ஆரம்ப எழுத்து வந்து 43. சரிங்களா? ஓகே. இந்த முதல் எழுத்து 2 எழுத்து நம்ம சேர்க்கணும். ஆரம்ப எழுத்து வந்து இவருக்கு 43. டோட்டல் வந்து 36. இது இந்த நம்பர்ஸ் வந்து டோட்டல் 36. இப்போ இதுல என்னன்னா, குரு பிளஸ் சுக்கிரன் ஈக்குவல் டு செவ்வாய். அதாவது கிரகத்துல என்ன கிரகம் இருக்கு இந்த பேர்ல ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். குரு, சரி, பிளஸ் சுக்கிரன் 3, 6. சரியா? சீக்குவல் இது ஒரு கூட்டு எண் வந்து செவ்வாய் 9 இருக்கு. அப்போ இவருடைய ஜாதி இவருடைய பிறந்த எண்ணுக்கு இந்த பெயர் எண் வந்து அதிர்ஷ்டகரமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது, இல்லை. எப்படின்னா இந்த 43 இது வந்து ஒரு மனிதனுக்கு முதல் 2 எழுத்து எப்படி அமையுதோ அதுபடி அவனுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதுதான் நமக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், வரவேற்பு நல்லா இருக்கணும் இல்லையா? வரவேற்பு நல்லா இருந்தா தானே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், போற இடம் சக்சஸா இருக்கும். அப்போ வரவேற்பே சரியில்லை. 43 இந்த 43 என்ன செய்யும்? தண்ட செலவுகள், கடன், வம்பு, வழக்கு, பொருள் விரயம் போன்ற இதெல்லாம் இது உண்டு பண்ணும். இந்த 36 என்ன செய்யும்? இடம் மாறினால் மட்டும் முன்னேற்றம் தரும். இவர் இருக்கிற இடத்தை விட்டு மாறி போனால் முன்னேற்றம் தரும். சரி, அப்படியே இவர் இடம் மாறி போனால் முன்னேற்றம் தருமானா? தராது. என்ன காரணம்? சூட்சமா அங்க 43 உள்ளவருக்கு ஆகிட்டு இருக்கு. இந்த பலனை கூட இந்த எண் கொடுக்காது. சரிங்களா? இப்போ வந்து இவருக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பெயர் வைக்கணும். எப்படி வைக்கணும்னா, இவருடைய ஜாதகம், ஜாதகத்துடைய ராசி கட்டம் போட்டிருக்கேன். இவர் பிறந்தது வந்து மகர லக்கணம், கும்ப ராசி. இப்ப மகர லக்கணத்துக்கு வந்து யோகாதிபதி, யோகத்தை கொடுக்கக்கூடியவர், முதல் தரமான ஒரு யோகாதிபதினா சுக்கிரன், 5, 10 கூடியவர். இது சோதிடம் தெரிந்தவர்களுக்கு
இந்த கட்டத்தை பார்த்தால் புரியும். சரி ஓகேங்களா? ஓகே ஓகே. அப்போ 5 10 கூடியவர் வந்து முதல் தரமான யோகாதிபதி. இதே மகர லக்கணத்துக்கு 2ஆம் தர யோகாதிபதி புதன் 6 9 கூடியவர். அப்ப அவர் வந்து 9ல அவருடைய சொந்த வீட்டிலே இருக்கார், ஆட்சி பலத்தோட இருக்கார். சரிங்களா? அப்ப அவருடைய சொந்த வீட்டிலே நல்ல பலமா இருக்கார் புதன். அப்போ இந்த ஜாதகருக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் பார்த்தோம்னா கும்ப லக்கணத்துக்கு சுக்கிரனும் புதனும் தான் யோகாதிபதி. முதல் தரமான யோகாதிபதி சுக்கிரன், 2ஆம் தரமான யோகாதிபதி புதன். சரி, இப்ப இந்த ஜாதகப்படி இவருக்கு பெயர் அமைக்கணும். இப்ப நான் சுக்கிரன் புதன் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்ப இவருக்கு வந்து முதல் தரமான யோகாதிபதி. சரிங்களா? யாருன்னா சுக்கிரன் பிளஸ் புதன். சரிங்களா? அப்ப இவங்க 2 பேருடைய பேர்ல தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஒரு டிஎஸ் கதிர்வேல்னு சொல்லி அவருடைய பேர் இருக்கு. இப்போ என்கிட்ட வந்த உடனே நான் என்ன பண்ணோம்னா அவருடைய இந்த டீயை தூர எடுத்துட்டேன். இது வந்து இந்த டீ வந்து அவருடைய தாத்தா பெயர். அப்ப இந்த டீயை தூர எடுத்துட்டு எஸ் கதிர்வேல். சின்ன ஒரு மாற்றம் தான், இவருடைய லைஃபை அப்படியே மாற்றும். எஸ் கதிர்வேல். இப்ப இதுக்கு என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க, கூட்டினா 32. சரிங்களா? அவருடைய விதி எண் 32. அவர் விதி பயன் 32. அது 32ஆம் நம்பர் மிகவும் ஒரு அற்புதமான நம்பர். இவர் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய நம்பர் தான், ஆனா இவர் பேர் தான் இதை வந்து தடை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப இந்த தடையை வந்து இவரை நம்ம நீக்கி விட்டுருக்கோம். எப்படி நீக்கிருக்கோம்? ஒரே ஒரு இன்சியலை மட்டும்தான் போடுறது. அப்போ எஸ் கதிர்வேல்னு வைக்காச்சு. இப்ப என்னன்னா இவருடைய கூட்டு எண் 32. ஆரம்பம் என்ன பார்த்தீங்களா? இதுவும் 32. போன இடம் நல்ல ஒரு வரவேற்பா இருக்கணும், எந்த தங்கு தடை இல்லாம நம்ம எல்லா காரியங்களும் சாதிக்கணும், நம்மளை வந்து நல்வழி கொண்டு போறது இந்த பேர் தான். அதுலயும் முதல் தரமான இது இந்த எண் இருக்கும். முதல் 2 எழுத்துடைய எண்ணை நம்ம 2ஆ பார்க்கும் போகும்போது ரெட்டப்படையா என்ன எண்ணு வருதோ அதுதான் பலன். அப்ப இங்கேயும் 32 வந்துட்டு, இங்கேயும் 32 வந்துட்டு, 25 வயசுக்கு மேல இந்த எண்ணு தான் இவருக்கு வேலை செய்யும். அப்போ இந்த எண் வந்து இவருடைய பேர் எண் இன்னும் இவருக்கு சப்போர்ட் ஆயிடும். இவர் எந்த நோக்கி ஓடுதாரோ இது அந்த நோக்கத்துல இழுத்து கொண்டு போயிடும். அப்ப இதுல என்னது, எந்த தடைகளும் இவருக்கு இருக்காது. ஓகே, இப்போ பேர் அப்படி அமைச்சாச்சு. இது வந்து பிரமிடு எண், அதாவது கீப்ரு பிரமிடும்பாங்க. இது எகிப்துல உள்ளவங்க இதை நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ கீப்ரு பிரமிடு எண் வந்து என்னது 33. இந்த 33 நான் ஏற்கனவே 3 3 6 சுக்கிரன். அப்ப இந்த 33க்கு நான் என்ன தோண்டி இருக்கேன், முதல் தரமான யோகாதிபதி சுக்கிரன் புதன் சொல்லியிருக்கேன். அந்த சுக்கிரனுடைய நம்பரை இந்த 33 அவருடைய பிரமிடு எண்ணில் கொண்டு வந்துட்டேன். 5 10 அவர் ஜாதகத்துக்கு 5 10 கூடியவர். முதல் தரமான யோகாதிபதியை சூட்சமமான இடத்துல அந்த 33 வச்சுட்டேன். இதை அப்படியே ஒரு கூட்டல் ஒரு கழித்தல் போட்டு கொண்டு வந்தோம்னா அது 33 ரெட்டப்படை எண் வரும். இந்த 33 என்னன்னா இவருடைய வாழ்க்கையில என்ன, அதாவது பல நன்மைகள் உண்டு. இந்த எண் வந்து பல நன்மைகள் உண்டு. சரிங்களா? இது என்ன பல நன்மைகள் உண்டு அப்படின்னா, இவருக்கு சொத்து 2ஆ அமையும், தொழில் 2ஆ அமையும், லாபம் 2ஆ இருக்கும். ஒரு வீடு கட்டினா 2 வீடு வரும், ஒரு தொழில் பார்த்தாருன்னா 2 தொழில் பார்க்க வேண்டியிருக்கும். இப்படி இவருக்கு 2 லாபங்கள், சொந்தமா 2 வகையான சொந்தங்கள் அமையும். அப்போ இது பல நன்மைகள் உண்டுன்ட்டான் இந்த எண்ணுக்கு. சரிங்களா? அப்போ இங்க வந்து 32 ஆரம்பம் 32, இவருடைய பிரமிடு எண்ணு 33. அப்போ முதல் தரமான யோகாதிபதி எண்களை இவர் கொடுத்தாச்சு. சரிங்களா? 2வது இந்த உயிர் எண்ணுக்கு, இந்த உடல் எண்ணுக்கு நம்மளுடைய கிரக அமைப்பு, இந்த உடல் எண்ணு இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உயிர் எண்ணுக்கு
தகுந்தால நம்ம பெயர் எண் வந்து சப்போர்ட் பண்ணால் இதை நோக்கி நம்ம போகலாம். ம். சரிங்களா? அப்போ நம்ம பெயர் இதுக்கு இந்த எண்ணுக்கு துணையாக இருக்கும். சரி. அதே மாதிரி பிறப்பு எண்ணை விட நம்மளுடைய கூட்டு எண் இதுக்கு தகுந்தால்தான் பெயர் அமைக்கணும். அப்படி அமைச்சால் ஒழிய இவருக்கு ஒரு சீக்கிரமான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். ஒருவருக்கு பெயர் வைக்கும்போது விதி எண்ணிற்கு தகுந்தால் போலதான் நம்ம பெயர் அமைக்கணும், அதிர்ஷ்டமான பெயர் அமைக்கணும். அதாவது பிறந்த தேதி எண்ணை விட கூட்டு எண்ணுக்கு தான் அதிக வலிமை உண்டு. சரியா? பெயர் முதல் எழுத்து, இவருடைய பெயர் முதல் எழுத்து லக்கணமாக செயல்படும். இவருக்கு வந்து எந்த தடைகள், சோதனைகள், பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை எதிர்நோக்கி போவார். அதை சமாளிக்கக்கூடிய திறமை முதல் எழுத்துக்கு, நம்ம பெயர் எழுத்துல முதல் எழுத்துல. இரண்டாம் எழுத்து நம்முடைய தனம், நம்முடைய வாக்கு. இப்போ இரண்டாம் பாகம், இது வந்து முதல் பாகமாக ஜாதகத்தில் லக்கணமாகவும் இரண்டாம் எழுத்து இரண்டாம் பாகமாகவும் செயல்படும். அப்போ தனம் எல்லாமே நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே வந்து இரண்டாம் இடத்துல தான் இருக்கு. அப்ப இந்த இரண்டாம் இடத்தை நல்லா சிறப்பா கொண்டு போகும். ஏன்னா இங்க சிறப்பான எண்ணெய் அமைச்சாச்சு, 32ங்கிறத இந்த இடத்துல அமைச்சாச்சு. இதோடைய பலனை சொல்லியாச்சு. இந்த மாதிரில நம்ம ஒரு பெயரை மாத்துறோம். சரிங்களா? இந்த மாதிரி மாத்தியாச்சு. இப்போ என்ன செய்யணும்? அடுத்தால இந்த பெயரை மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த பெயரை எழுதி வரணும். எதுல? லாங் சைஸ் நோட்டு, ஒரு நோட்டு. சரி. ஒயிட் பேப்பர். சரி. கோடு போடாத நோட்ல இந்த ஜாதகருக்குன்னு ஒரு பஞ்சபட்சி டயம் இருக்கும். அந்த டயத்துல அவருக்கான நேரத்தை நாங்க குறிச்சு கொடுப்போம். சரி சரி. அந்த டயத்துல அவர் டெய்லி எழுதி வரணும். ஒரு குறிப்பிட்ட காலம் எழுதி வரும்போது, அதாவது ஒரு ஒரு 32 நாள் இவர் எழுதும் போதே இவருக்கு மாற்றங்கள், இவருக்கு இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு இவருடைய சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது சூழ்நிலைகள் நல்லா மாறி வரும். இவர் தொடர்ந்து எழுதி வர வர இவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இது எவ்வளவு நாளுக்கு எழுதணும்? நமக்கு நன்மை வேணா நம்ம லைஃப் ஃபுல்லா எழுதிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு நாள் எழுதணும் அப்படின்னா நம்ம லைஃப் பூரா டெய்லி. முதல் வேலை, உடல் ஒரு எந்திரம், அவன் பெயர் வந்து ஒரு மந்திரம். இந்த பெயர் வந்து அவனுக்கு ஒரு மந்திரமாக செயல்பட்டு செய்யும் காரியங்கள், செல்லும் இடங்கள்ல இவருக்கு சாதகமாக எல்லாமே உண்டு. ஆனா இது வந்து இந்த பஞ்சபட்சி நேரத்தை இன்னாருக்கு ஒரு நபருக்கு இந்தந்த நேரம் தான் ஒரு ராசியாவுள்ள நேரம் இருக்கு. எப்போ எழுதணும், எந்த டயத்துல எழுதணும், அதே மாதிரி அவருக்கு மணி கணக்குலையும் கூட எந்த நம்பர் அந்த மணி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா 4:20 அப்படின்னா அப்போ 6, 4, 2, 6. இப்போ இந்த 6ஆம் நம்பர் இவருக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்படி மணி டைம் முதல் கூட அவங்களுக்கு நான் வந்து போட்டு கொடுத்துருவேன். பெயர் மாற்றுடைய சூட்சமே தான், இன்னும் நிறைய இருக்கு. போதும் நினைக்க உங்களுக்கு விளக்கம். ஓகே, இவ்வளோ டீட்டெயில் போதும். இதுக்கு மேல வந்து யாராவது பெயர் மாற்றணும் வைக்கணும்னா நல்ல சோதிடரை பார்த்து நீங்க வச்சிடலாம். அதாவது எண்கணிதம், சோதிடம் தெரிந்த நல்ல அனுபவம் உள்ள சோதிடத்தை நம்ம பெயர் மாற்றம் செய்யலாம் தைரியமா. பெயர் மாற்றம் செஞ்சு அவங்க சொல்லுற மாதிரி நம்ம பயன்படுத்தி வந்தா முன்னுக்கு வரலாம். என்னையும் தொடர்பு கொண்டு அதான் ஜோதிடம் பற்றி உங்களுக்கும் நம்ம சோதிடம் மற்றும் என்ன நியூமரலாஜி, இந்த தகவல் பெயர் மாற்றம், உங்களுடைய மொபைல் எண், சரி, வண்டி எண், ஓகே, இப்படி நிறைய இருக்கு. நீங்க சோதிட பத்தி என்ன தகவல் வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95. சரி, ஃபோட்டோல கூட எழுதி போடுறேன். ஓகேவா? மக்கள் பார்த்து விட்டோம்.
இதோடைய செல் நம்பர். இதில் தொடர்பு கொள்ளட்டும். ஓகே சார். ஓகேவா? வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா சார்? வேறு எதுவும் இல்லை சார், அவ்வளோதான். ஓகே, நன்றி சார். ஓகே சார்.